தமிழக முதல்வருக்கு வணக்கம். ஒன்றை நான் தங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது, நான் தொடர்ந்து கூறி வருவது, கொலை குற்றம், அதாவது ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் வழக்கு பதியப்பட்டு அவர் மேல் வழக்கு இருக்கும் பட்சத்தில் அவருக்கு கட்சியில் எந்த ஒரு பொறுப்பையும் தாங்கள் வழங்கக்கூடாது. இதை நீங்கள் நிர்ணயிக்கும் பொழுது, கட்சி பொறுப்பை நிர்ணயிக்கும் போது மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், ஆய்வாளர் இவர்களிடம் அவரை பற்றின உண்மையான விளக்கங்களை பெற்று அதன் பிறகு அவர்களுக்கு ஒரு பதவியை வழங்குங்கள். அதனால் ஏற்படக்கூடியது மக்களுக்கு நன்மைதான். நீங்கள் நலத்திட்டங்கள் பல அறிவித்தாலும் இதுவும் ஒரு நலத்திட்டம்தான். அவரால் ஏற்படக்கூடிய பல இன்னல்கள், அதாவது பொதுமக்கள் பாதிப்பு, கட்ட பஞ்சாயத்து, அது மட்டும் அல்லாமல் படுகொலை, கொலைக்கு கொலை, உயிர் பலிக்கு உயிர் பலி, கத்தியை எடுத்தவன் கத்தியால் மரணம், இப்படி தான் அந்த அரசியல் உள்ளவர்கள் தான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் கொலை குற்றங்கள் மற்றும் சிறை தண்டனை பெற்றவர்கள், நீதிமன்றத்திலே பல வழக்குகள் நிலுவையில் உள்ளவர்கள் தான் இது போன்ற சம்பவங்களிலே பாதிக்கப்படுகிறார்கள். பொதுமக்கள் யாரும் இதில் பாதிக்கப்படுவதில்லை. அரசியல் சம்பந்தப்பட்டு தாங்களால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பதவியின் மூலம்தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பது என் கருத்து. எனவே தயவு கூர்ந்து தாங்களும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் சரி, எந்த கட்சி ஆனாலும் சரி, ரவுடித்தனம், கட்ட பஞ்சாயத்து, கொலை வழக்கு, ஆள் கடத்தல், இப்படிப்பட்ட வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எந்த ஒரு கட்சியிலும் எந்த ஒரு பதவியும் வழங்கக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள். அப்படி வழங்குவதால் அவர் பழிவாங்கப்படுகிறார். இவரால் பாதிக்கப்பட்டவர்கள் இவரை மறுமீண்டும் கொலை செய்கிறார்கள். அப்பொழுது இது அரசியல் கொலை அப்படி என்று பொதுமக்களை பாதிக்கிறது. போக்குவரத்து இடைஞ்சொல், சப ஊர்வலத்தின் போது அசம்பாவிதங்கள், அவர்களுக்கு நிலம் ஒதுக்கீடு, இப்படிப்பட்ட பல பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கிறது. காரணம் அரசியல்தான். அந்த அரசியலை மாற்றி அமைக்க தாங்கள் குற்றவாளிகளுக்கு எந்த காரணத்திற்கொண்டும் எந்த ஒரு பதவியும் வழங்கக்கூடாது என்பது என் தனிப்பட்ட கருத்து. இதை நீங்கள் செயல்படுத்தினாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, என் மனதில் பட்டதை நான் பதிவிட்டு வருகிறேன். இது நடக்குமோ நடக்காதோ என்பதை பற்றி நான் கூறவில்லை. தனி மனிதனாக என் மனதில் இருப்பதை நான் வெளிப்படையாக சொல்கின்றேன். இதுதான் என்னுடையது. நன்றி, வணக்கம்.